ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கட்டா குஸ்தி 2 ரிவ்யூ தான். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். கட்டா குஸ்தி 2 செல்ல ஐயாவு டைரக்ட் பண்ணி ஷான் ரவுல்டன் மியூசிக் போட்டு விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, கருணாசு, யோகி பாபு மற்றும் பலர் நடித்து ஒரு அற்புதமான படமாக வெளிவந்திருக்கிற படம் தான் இது. சிங்கம் கதையா இல்ல நரி கதையா? கட்டா குஸ்தி 2 கதை எப்படி திரும்ப உருவாக்கிக்கிறாங்க? கட்டா குஸ்திலேருந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டு அதுக்கு மேலே குக் வித் கோமாளி ஷோவை கொஞ்சம் அப்படியே பரபரன்னு தூவி விட்டு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மழைச்சாரல் மாதிரி பரபரன்னு தூவி விட்டு, அதுக்கு மேலே கணவன் மனைவி சென்டிமெண்ட் எடுத்து அதையும் அப்படியே காற்றுல பரபரன்னு தூவி விட்டு மொத்தமாக ரெடி பண்ணி நம்ம கையில் வந்திருக்கிற படம் தான் இந்த கட்டா குஸ்தி 2. நீ வேலைக்கு போயே ஆகணும் ப்ளீஸ். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் தன் மனைவிக்காக தன்னுடைய ஆசை பாசங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மனைவி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று மனைவியின் கூட துணை நிற்கின்றான். ஆனால் ஒரு கட்டத்தில் கணவன் செய்யும் செயல் தவறாக முடிகிறது. இதனால் மனைவி தன் கணவனை வெறுக்கிறாள். இறுதியில் கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்தார்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட கதையே. கட்டா குஸ்தி 1ல் நம்ம ஹீரோ சாரு எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி பணிவெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கட்டிட்டு வருவார். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நான் குஸ்தியில் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டை போட்டு காட்டின உடனே ஆத்தி என்னடா இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி ஆசைக்காக போகிறாரு. அதோட முடிஞ்சிச்சு. இந்த படத்தில் அது கண்டினியூ ஆகுது. ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும். கட்டா குஸ்தி 2 தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது கதையோட ஆரம்ப கால கதைகள்லாம் அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, வேற லெவலில் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்தாங்க பாருங்க ஒரு டீச்சரு. யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்வளோ முடியோட வந்தாங்க இங்கே ஒரு டீச்சரு. மலரே நின்னே காணாதிரும் நான் சொல்லிட்டு மலர் டீச்சர் மாதிரி உள்ள வந்தாங்க. அவங்க தாங்க, அவங்க எல்லாம் இந்த கட்டா குஸ்தி 2 படமே கிடையாது. அவங்க தான் இந்த கதையை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. டாடி வரல, டாடி வந்தில்ல, இனி மம்மி ஞானே வரும். இப்போ என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, நம்ம ஹீரோ சாரு தன்னுடைய மனைவிக்கு சில பல ஆசா பாசங்கள் இருக்கு. அவங்க வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறாங்க. கட்டா குஸ்தியில் நான் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு துணை நிற்போன்னு சொல்லிட்டு நீ போமா, நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அங்கேயுமே நம்ம ஹீரோ சார் அங்கே இருக்கிற பெண்கள்ட்ட ரீல்ஸ் பண்ணுறாப்புல, சமைச்சு கொடுக்குறாப்புல, எல்லாமே பண்ணுறாரு. அப்போல்லாம் அவங்க மனைவிக்கு சந்தேகம் வரவே கிடையாது. இந்த எல்லா பிரச்சனையும் தீரணும்னா எப்படியாவது வேலைக்கு போக வைக்கணும். நம்ம ஹீரோ சார் இருக்கார்ல, அவரோட பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்றாரு. அப்போ அந்த டீச்சரை பார்க்குறாரு. பார்க்கும்போது பேசுகிறாங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த டீச்சருக்கு நல்லா இவ்வளோ நீட்டு முடி இருக்குங்க. அந்த முடி தான் இந்த கட்டா குஸ்தியில் ஒரு கதையோட திருப்பத்தையே கொண்டு வருது. யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்வளோ முடியோட? புது மிஸ். நம்ம ஹீரோ சார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுக்கிட்டையும் ரீல்ஸ் பண்ணுறாப்புல, அதெல்லாம் மனைவி பார்க்குறாங்க. அப்போல்லாம் பெருசாக சந்தேகமே வரல. அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன பாட்டு, ஓ ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் டீச்சருக்கு யுத்தா நீட்டு முடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அதுலேருந்து இவங்களுக்கு பொசிஷன் ஆகுது. டீச்சர் மேலே சந்தேகம், கனவு மேலே சந்தேகம். ஒரு டீச்சர்னால் எப்படி இருப்பாங்க? பசங்களுக்கு பாடம் நடத்துவாங்க, மதிய சாப்பாடை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் ஒரு டீச்சரோட வேலையாக இருக்கும். ஆனால் இந்த டீச்சர் அப்படி கிடையாது. கதாநாயகன் வரும்போது எங்கே நீங்கத்தான் நல்லா சமைப்பீங்க, எல்லாமே குக் வித் கோமாளி ஷோ ஒன்று நடக்குது, அங்கே வேணால் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய திறமைகளை காட்டுறீங்களான்றாங்க. சரி ஓகே போகலாம் மேடம், அப்போ நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் பொண்ணு 2 நாளாக ஸ்கூலுக்கு வரல? இல்லை மேடம், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னோன்னே, அப்படியா நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி போடு இப்படி போடு இப்படி போடு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டீச்சர் பண்ணுற வேலையாக்க? இந்த டீச்சர் பண்ண வேலை தான் சூரியவம்சி சரத்குமார் தேவயான் மாதிரி கப்பலை அழகாக சொத்திட்டு இருந்த ஜோடி பிரிஞ்சு அடிக்கடி சண்டை போடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இதன் மூலயமா மனைவிக்கு புஸ்குன்னு கோபம் வருது. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில பல வழிமுறைகளை கதாநாயகன் மேற்கொள்கிறாரு. அது தவறுதலாக முடியுது. இதனால் கட்டா குஸ்தியில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க மனைவி சில பல தோல்விகளை சந்திக்கிறாங்க, சில பல அவமானங்களை சந்திக்கிறாங்க. இதனால் குடும்பம் பிரியுது. அது ஒன்றா சேர்ந்துச்சா இல்லையா, யார் சேர்த்து வச்சாங்க அப்படின்றது தான் கதைன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சுங்க. இவர் ரெஸ்லர்னா என் மாப்பிள்ளை ரெஸ்லர் தாண்டி. எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா ப்ளீஸ் பா. இந்த படத்தில் விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் மிக சிறப்பாக பண்ணார். ஆக்டிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது. அடுத்ததாக கதாநாயகியான ஐஸ்வர்யோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கட்டா
குஸ்தி ஒன்றில் என்னதான் எனக்கு குஸ்தி தெரிந்தாலும் என் கணவனுக்கு குஸ்தி பிடிக்காது, நான் ஒரு மனைவியே வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பவ்யமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் நான் ஒரு கட்டா குஸ்தி வீரி, நான் எப்படி இருக்கணும், என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், நான் என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெரராக சூப்பராக ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. இவங்க 2 பேரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்கு பாருங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த படம் ஹோம்லேயே உட்காந்து பார்க்கும்போது அவங்களுடைய பசங்க அவங்க பொண்ணுலாம் கண்டிப்பாக உட்காந்து ஸ்க்ரீனை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளை என்னடா சூப்பராக பண்ணுதே, அழகாக பண்ணுதேன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை கவர் பண்ணுற ஒரு குழந்தை நட்சத்திரமாக சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த குட்டி பாப்பா ஆக்டிங்கை பார்க்கும்போதெல்லாம் என்னடா இந்த புள்ள இப்படி நடிக்குது, எப்போ வேறு லெவலில் பண்ணும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்க்குறேன். அந்த அளவுக்கு சூப்பராக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துதுங்க அந்த புள்ள. இல்ல நடிக்கதையா? அடுத்ததாக நம்ம கருணாஸோட ஆக்டிங் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு கெத்தான ஆம்பளையே வராது, ஏய் நம்ம பொண்ணுகள்லாம் அடக்கி வச்சுருக்கேன்டா, அதுவும் குறிப்பாக நம்ம பொண்டாட்டிகள்லாம் நம்மளை விட்டு மேலே ஏறவே விடக்கூடாது, என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாக சுற்றுற ஆக்டிங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க ஒய்ஃபு அவரோட ஒரு மேல் பதவிக்கு போயிடுவாங்க, உடனே தலைவர் பம்மி நடிக்கிற ஒரு ஆக்டிங்காக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இடையில காமெடிகள்லாம் நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு, காமெடி நல்லாவே இருக்குது. இவளுங்களெல்லாம் இப்படித்தான் செய்யணும், வச்சு செய்யணும். அடுத்ததாக ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வராங்க. பட் அவங்க இந்த கதைக்கு தேவைப்பட்டாங்களா, இந்த கதைக்கு துணை நின்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, அந்த கேரக்டருக்கு ஒருத்தே இல்லாத மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு திடீர்னு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. Quite exciting. கடைசியாக வந்தார் நம்ம யோகி பாபு. அவர் வந்து ஏதாவது பெருசாக பண்ணுவார், காமெடியில் பயங்கரமாக பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் மட்டும் தான் கேட்கன்னு சிரிக்க வச்சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா சைலண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான், ஏதோ ஒன்று பண்ணுறாரு. லாஸ்ட் கட்டில் வந்துட்டு சரி ஓகே நான் வேலையை முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். மொத்தத்தில் கட்டா குஸ்தி 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணால் ஃபேமிலியாக கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து ஒரு படமாக நம்ம பார்க்குறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக அழகாக அப்பா நல்லா இருக்குடா அப்படின்ற ஒரு திருப்தியோட வெளியே வரலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது படம். இது உன்னோட ஆட்டமே இல்லை, இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் தன் மனைவி ஆசைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக வந்து வேலையை பார்க்குறான். ஆனால் இந்த மனைவி கிட்ட யாராச்சும் கணவனை பற்றி சொன்னாக்கா அதை பொசுக்குன்னு நம்பிடுவாங்க. ஏமா ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான், அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் என் கணவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல. அந்த மாதிரி மனைவி ஒரு இடத்துல கூட நிற்கவே இல்லைங்க. இது என்னடா இது, ஒரு புருஷங்காரன் தான் மனைவி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு வரான், ஆனால் அவங்க மேலே ஒரு சின்ன நம்பிக்கை கூட வைக்க மாட்டாங்க இந்த மனைவி. அதுலேயும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பொம்பளைக்கு இப்படிதான் சமாளிக்கிறீங்களோ. அடுத்த நெகட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ட்ராக்கில் போகுது, திடீர்னு செகண்ட் ஹாஃபில் இந்த ட்ராக்கு வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராக்கை மாற்றி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்திலாம் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு அந்த மனைவியோடைய ஆசை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மனைவி மேலே சில பல பழிகள்லாம் வந்து கட்டா குஸ்தியை வேட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ கணவன் என்ன பண்ணும், இல்லை என் மனைவி மேலே தப்பே இல்லை, இதுதான் நடந்துச்சு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அந்த புள்ளியை கட்டா குஸ்திக்கு விளையாட வைக்கணும். திடீர்னு ட்ராக்கு மாறி போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக மாறி போகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் யார் கெத்து, நீயா நானா சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை வச்சு லாஸ்ட்டில் பெருசாக சொல்ல வேண்டிய விஷயத்தை லாஸ்ட்டில் சின்னதாக சொல்லி முடிச்சு விட்டாங்க. புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா. இவங்க எடுத்துக்கிட்ட மெயின் கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் வேற கதையை ஓட்டிட்டு கிளைமேக்ஸில் இந்த கதையோட டச்சை வச்சு முடிச்சு விட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு டிராபேக். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லைங்க. மோஸ்ட்லி பார்த்த எல்லாருக்குமே இந்த ஃபீல் வந்திருக்கும், என்னமோ நடக்க போகுது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா புஷ்ஷுன்னு முடிச்சிட்டாங்க. இவ்வளோ தானா, இதுக்காடா இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து டப்புன்னு டம்மி ஆக்கி விட்டாங்க. Quite exciting. இந்த படத்தின் மூலமே ஏதாச்சும் மெசேஜ் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவனும் மனைவி 2 பேருமே டேஞ்சரு, அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா நான் போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3வது ஆளாக நுழைஞ்சிடாதீங்க, தயவு செய்து அதெல்லாம் நோ யூஸு, அவங்களே சண்டை போட்டுவாங்க, அவங்களே ஒன்றா சேர்ந்துருவாங்க, 3வது ஆள் உள்ளே போகவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில் யாரும் உள்ளே போயிட்டு மூக்க நுழைக்காதீங்க, அவங்களே சரி பண்ணியிருக்காங்க.
மற்றபடி இந்த கட்டா குஸ்தி 2 படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது, ஜாலியாக தான் போகும். சூப்பராக உட்காந்து பார்க்கலாம். காமெடி நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிடுது. சிரிக்க வேண்டிய இடத்துல ஜாலியாக சிரிச்சிட்டு குடும்பங்களோட உட்காந்து அழகாக பார்த்துட்டு வர வேண்டிய படம் தான் இந்த கட்டா குஸ்தி 2. ஸோ நல்லா குடும்பத்தோடு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் தீரணும்னா அவனை எப்படியாவது வேலைக்கு போக வைக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.